ஹோப்னப்போ அப்படிங்கிற இந்த ப்ராக்டிஸ் வந்து உண்மையா பொய்யா, ஏன் எனக்கு இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸு. அதுக்கான பதில் நம்ம இங்கே வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டெக்னிக்கையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ நவ். மை நேம் இஸ் சக்தி. ஐம் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஃபஸ்ட்டு இது ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஹோப்பனப்போவில் இருக்க இந்த 4 சென்டென்ஸ் இந்த ஃப்ரேசஸையும் எழுதியிருப்பீங்க, நிறைய அஃபர்மேஷன் எழுதியிருப்பீங்க. அப்படி இருந்தும் இது நடக்கலை அப்படின்னா அதுக்கு முக்கியமான 2 ரீசன். ஒன்று, இது வந்து ஏன்ஷியன் ஹவாயின் அந்த மக்களோட கல்ச்சரோட கனெக்ட் ஆகியிருக்க ஒரு விஷயம். இதோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம இதுக்குள்ளே போக முடியும். நிறைய பேருக்கு வந்து இதை ப்ராப்பராக சொல்லி கொடுக்குறதே இல்லை. அந்த 4 ஃப்ரேசஸை மட்டும் சொல்லி கொடுத்துருவாங்க நிறைய ஹீலர்ஸ். அதே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்படி செஞ்சால் இது நடக்காதுங்க. முக்கியமான விஷயம் இதில் அந்த உள்ளே இருக்க அந்த டீப் எனர்ஜி தான். நிறைய டைம் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஹோப்பனப்போ ப்ராக்டிஸ் அந்த எனர்ஜியை சொல்லிகிட்டே இருக்கும்போதே நமக்கு உள்ளே வந்து ஒரு கான்ட்ரடிக்டாக ஒரு பிலீஃப் இருக்கும். அதாவது இது நடக்காது, இது இது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்ல நீங்கள் பண்ணீங்கன்னா இது கண்டிப்பாக நடக்காது. இன்னொரு விஷயம், நம்ம உள்ள அடி மனசில் வேறொரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மேலே கான்ஷியஸ் பிரெயினில் இது எவ்வளோ தூரம் நீங்கள் எழுதினாலும் சொன்னாலும் நடக்காது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட் சரண்டர் ஆனால் மட்டும்தான் இது வந்து நடக்கும். 1. நம்பர் 2, இதனால இந்த உலகத்தை மாற்றிட முடியும், சுற்றி இருக்க மனுஷங்களெல்லாம் மாற்றிட முடியும் அப்படின்னா நடக்கவே நடக்காது. இதனால என்ன பண்ணணும்னா, எனக்குள்ள இருக்க அந்த இன்டர்பிரிட்டேஷனை நான் மாற்றிக்க முடியும். நம்ம எப்படி நம்பணும்னா, இந்த சுச்சுவேஷன் இஸ் கோயிங் டு பி வர்சன், எப்படியே வேணாலும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சுச்சுவேஷன் என்னை ஹர்ட் பண்ணாமல் இந்த ஹோப் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்பணும். ஸோ அப்படி ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும்போது தான் உங்களோட இன்டர்பிரிட்டேஷன் மாறும். அந்த இன்டர்பிரிட்டேஷன் மாறினதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் மாறும், அதுக்கப்புறம் பிஹேவியர் மாறும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் மாறுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்விரான்மெண்ட் மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் இதை கொண்டு போக முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாமே என்னால் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நான் மாறும்போது எல்லாமே மாறும். இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் தான் காரணம், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தாங்க இந்த ஹோப்பனப்போங்கிறது. இதை நீங்கள் முழுசாக நம்பினா மட்டும்தான், சரண்டர் ஆனால் மட்டும்தான் இது நடக்கும். அது இல்லாமல் டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நடக்காது. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ், இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த வேல்யூவை நான் கொடுக்காம விட்டுட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்டை நான் கொடுக்காம விட்டுட்டேன், எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ஸை நான் கொடுக்காம விட்டுட்டேன், அதனால என்னை மன்னிச்சுக்கோ, ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு இதையும் அதே டோனோட சொல்லணும். நீங்கள் ஒரு ஹீலர் மாதிரியும், உங்கள் ஆழ் மனசு ஒரு குழந்தை மாதிரியும். ஓகேவா? அடுத்த விஷயம், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த சான்ஸ் டு சேஞ்ச் மை தாட்ஸ் அண்ட் க்ரோ. இன்னைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து என்னை இந்த தாட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நான் வளர்றதுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லணும். அடுத்து, ஐ லவ் யூ. இது எதுக்குன்னா, டு ஷோ செல்ஃப் கம்பேஷன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களை லவ் பண்ணுறீங்களோ அவ்வளவு லவ்வே நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எவ்வளவு லவ் கொடுப்பீங்களோ அதே அளவு லவ். ஐம் சாரி ஃபார் பீயிங் ஹார்ஷ் ஆன் மை செல்ஃப். நான் இவ்வளோ ஹார்ஷாக என்கிட்ட இருந்ததுக்கு ஐம் சாரி, நிஜமாவே நான் வருத்தப்படுறேன். அண்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் நாட் வேல்யூவிங் மை செல்ஃப் as I should. Thank you for a chance to change my thoughts and grow. And I love you, to show the self-compassion. இந்த 4 ஃப்ரேசஸையும் நீங்கள் இதே டோனில் சொல்லணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கம்பேஷனேட்டோட, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த எம்பத்தியோட நீங்கள் அதை சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் பிரெயினோட கனெக்ட் ஆக முடியும். அவ்வளோக்கு அவ்வளோ இது எஃபெக்டிவாக இருக்கும். செல்ஃப் ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது ரிலவெண்ட்டான வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரியே ஹைலி அம்பிஷியஸாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேனிஃபெஸ்டேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர். கூல்.